நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் அமைந்த பிரம்மாண்டமான திரைப்படம் தான் நவராத்திரி. 1964ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தை ஏபி நாகராஜன் அவர்கள் இயக்கியிருந்தார். அவருடைய அற்புதமான இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரி, நாகேஷ், மனோரமா, குட்டி பத்மினி, கே சாரங்கபாணி, டிபி முத்துலட்சுமி, சி.கே. சரஸ்வதி, குமாரி ருக்மிணி, வி.கே. ராமசாமி, ஈ.ஆர். சகாதேவன், பி.டி. சம்பந்தம் போன்ற பல அற்புதமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள். இந்த திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள் 9 வேடங்களில் நடிச்சிருப்பாரு. 2008 தசாவதாரம் படம் வருவதற்கு முன்பு வரை இதுவே உலக சாதனையாக இருந்தது. அற்புதம், பயம், இரக்கம், கோபம், சாந்தம், வெறுப்பு, சிங்காரம், வீரம் மற்றும் ஆனந்தம் ஆகிய நவரச வேடங்களில் சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொண்டதாக இந்த படத்தை ஏபி நாகராஜன் இயக்கியிருந்தார். ஏபி நாகராஜனின் புதுமையான கதை அம்சம் கொண்ட ஒரு திரைப்படம். ஒரு பெண் தனக்கு பிடிக்காத மணமகனுக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க. 9 விதமான பாத்திரங்களை கொண்ட மனிதர்களை சந்திக்கிறாங்க. அந்த கதாபாத்திரங்களை சிவாஜி அவர்கள் ஏற்று நடிச்சிருப்பாரு. சிவாஜி அவர்களுடைய 100வது படமும் கூட. சிவாஜி அவர்களும் சாவித்ரி அவர்களும் அமர தீபம் திரைப்படத்துல தொடங்கி கிட்டத்தட்ட 1 டஜன் திரைப்படங்கள்ல இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. அவற்றில் திருவிளையாடல் உள்ளிட்ட வெள்ளி விழா சித்திரங்களும் நவராத்திரி போன்ற 100 நாள் படங்களும் நிறைய. வடிவுக்கு வளைகாப்பு, பிராப்தம் ஆகிய திரைப்படங்கள் மட்டுமே வசூல்ல தோல்வி அடைந்தன. காரணம் நீண்ட கால தயாரிப்பு. நவராத்திரி திரைப்படம் உருவானதற்கு பின்னணியில பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. எதுலையும் அகலக்கால் ஆகாது அப்படின்னு சொல்வாங்க. அக்கம்மாபேட்டை பரமசிவம் நாகராஜன் அப்படின்ற ஏபி நாகராஜன் அவர்கள் சினிமா மீது இருந்த ஆர்வத்துல ஒரே நேரத்துல அநேக படங்கள்ல தன் கைப்பணத்தையும் கடின உழைப்பையும் முதலீடு பண்ணாரு. பல்வேறு காரணங்களால அவை தோல்வியில் முடிந்தது. மீண்டும் எழுந்திருக்க முடியாத சங்கடமான நிலையில் இருந்தாரு ஏபி நாகராஜன். வி.கே. ராமசாமியும் ஏபி நாகராஜனும் இணைந்து நான் பெற்ற செல்வம், மக்களை பெற்ற மகராசி போன்ற வசூல் படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நவராத்திரி கதைக்கான உரிமையும் வி.கே.ஆரிடம் இருந்தது. அதை திரும்ப பெற்றுக்கொண்டு மறுபடியும் யுக கலைஞன் சிவாஜி கணேசன் அவர்களை நாடி போவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு முடிவெடுத்தாரு. நெப்டியூன் ஸ்டுடியோவில் அன்னை இல்லம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த சமயம் வி.கே. ராமசாமியும் சிவாஜி அவர்களும் பங்கேற்கும் காட்சி நடந்து கொண்டிருந்தது. ஏபிஎன் வி.கே.ஆரிடம் கெஞ்சாத குறையாக, நீங்க எப்படியாவது சிவாஜி அவர்கள்கிட்ட சொல்லி நவராத்திரி எடுக்க எனக்கு சீக்கிரமா கால் ஷீட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வற்புறுத்தினாரு. அது உடனடியா கிடைக்காதே, அவரு அவ்வளவு பிஸி. கர்ணன், அது இதுன்னு ஏகப்பட்ட படங்கள் வரிசையில் இருக்கு. சிவாஜி ஃபிலிம்ஸ்னு சொந்த பேனர்ல நடிக்க வேற போறாரு. சரோஜா தேவி அவர்களுக்காக காத்திருக்காங்க. இப்போ எங்கே போய் நாம முந்திக்கிறது அப்படின்னு சொன்னாராம் வி.கே. ராமசாமி. 1952 இருந்தே சிவாஜி அவர்கள் பிஸின்றது எனக்கும் தெரியும். காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தானே நடிக்கிறாரு. எனக்கு 6லிருந்து ராத்திரி 9 வரைக்கும் ஒரு அரை கால் ஷீட் வாங்கி தந்தீங்கன்னா நான் பொழைச்சிக்குவேன். வாழ்ந்து கெட்டவர் அப்படின்ற பரிதாபத்தோடும் வித்தியாசமான கதை கருவோடும் அன்னை இல்லத்தை அண்டி நின்றார் ஏபி நாகராஜன். அந்த காலத்துல குரு பார்வையை விட உயர்ந்ததாக படைப்பாளிகள் நினைத்தது சிவாஜி கணேசனின் விழி அசைவைத்தான். அது காட்டிய வழியில் வெளிச்சம் பெற்றவர்கள் ஏராளம். அந்த வெளிச்சம் அன்று ஏபிஎன் அவர்களுக்கு கிடைத்தது. சிவாஜி அவர்கள் நவராத்திரியில நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாரு. தமிழ் சினிமாவில் முதல் மண்வாசனை கலைஞன் ஏபி நாகராஜன். அவரது எழுத்தாற்றல் திரும்பவும் உச்சம் தொட உதவியது. திரைப்படத்துல கே.வி. மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்புல அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் சொல்லவா கதை சொல்லவா அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை இசையரசி பி. சுசிலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்கா பாடியிருப்பாங்க. பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. அப்படின்ற பெயர்ல சினிமா பப்ளிசிட்டி கம்பெனி நடத்தியவர் எம். உத்மான் முஹைதீன். அவரிடம் ஏபிஎன் வைத்த வேண்டுகோளுக்கு நல்ல பலன் கிடைத்தது. நான் தற்போது மிகச் சிரமமான நிலையில் இருக்கிறேன். சிவாஜி அவர்கள் என்னுடைய நவராத்திரி படத்துல 9 வேடங்கள்ல நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். கையில் நயா பைசா கிடையாது.
ஆனால் சினிமாவை எடுத்து வெளியிட வேண்டும். மிகப்பெரிய அளவில் நவராத்திரி பற்றிய செய்திகளையும் விளம்பரங்களையும் பத்திரிகைகளில் வெளியிட்டு உதவுங்கள். அதை பார்த்ததும் ஃபைனான்சியர்கள் என்னை தேடி வருவார்கள் அப்படின்னு ஏபிஎன் அவர்கள் சொன்னார். 0 தொடங்கியது நடிகர் திலகத்தின் முதல் 100. சிவாஜி அவர்களும் சாவித்ரி அவர்களும் நமக்கு கிடைத்திருக்காவிட்டால் பல அற்புதமான பொற்கால சித்திரங்களை தமிழ் சினிமா நிச்சயம் இழந்திருக்கும். புத்தம் புதிதாக ஸ்ரீ விஜயலட்சுமி பிக்சர்ஸ் அப்படின்ற பேனரில் இயக்குனர் ஏபி நாகராஜன் அவர்களின் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் நவராத்திரி திரைப்படம் நள்ளிரவில் காதலன் ஆனந்தனை தேடி அலையும் பரிதாபகரமான 9 வேடங்களில் நவரசங்களை கொட்டி தீர்த்த சிவாஜி அவர்களுக்கு போட்டியாக சாவித்ரி அவர்கள் ஒவ்வொரு எபிசோட்லையும் நடிப்பில் இலக்கிய. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.